சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். அடடே சுந்தரியா, உள்ள வாங்க உள்ள வாங்க. உள்ள வாமா. வாங்க. வாமா வாமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்க மேடம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, என்னம்மா இதெல்லாம்? என்னம்மா நீ ஏன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற? நான் என்ன பண்ணேன்? ப்ளீஸ் முதல்ல வந்து உட்காரு. சார் உட்காருங்க. நான் இப்போ கலெக்டரா இருக்கேனா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான் மேடம். நீங்கெல்லாம் இல்லனா என்னால கலெக்டரா இருக்க முடியாது. நான் என்னமா பண்ணேன்? நீ கலெக்டர் ஆனதுக்கு உன்னோட விடா முயற்சியும் உன்னோட கடின உழைப்பும் தான் காரணம். நான் என் கடமையை மட்டும் தான் செஞ்சேன். நீ கலெக்டர் ஆனது நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே பெருமை. அதுவும் நம்ம ஸ்கூலுக்கு உங்க வருமானத்துல ஒரு பங்கு தரது சாதாரணமான விஷயம் இல்ல. உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அதுவும் ஸ்கூல்ல படிச்சு முடிச்சிட்டு வெளியில போன உடனே படிச்ச ஸ்கூல்ல மறந்துடுவாங்க. ஆனா நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தாம் படிச்ச ஸ்கூல்ல மறக்காம அது இன்னும் வளர்ச்சி அடைய உதவி பண்ற நல்ல உள்ளங்கள் நம்ம நாட்டுல ரொம்ப குறைவு. இந்த முறை நேர்ல வந்தது உன்னை பார்த்த மாதிரியும் ஆச்சு, மனசுக்கு நிறைவாவும் இருக்கு. சார் யாரு? உன் ஹஸ்பண்டா? இல்ல மேடம், இவரு என் ஃப்ரெண்டு. இவரும் கலெக்டர் தான். ஓ மேடம், ரெண்டு பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். உன்னை போலவே முன்னாள் மாணவர்களும் உதவி செய்யறதுனால பள்ளிக்கூடம் நல்லா வளர்ச்சி அடையுது. பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் மாணவருங்க வராங்க. மேடம், முன்ன விட இப்ப ஸ்கூல் ரொம்ப டெவலப் ஆயிருக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் உங்கள மாதிரி படிச்சுட்டு போன நம்ம மாணவர்களாலதான். உங்களோட நிதியில இருந்தும் சமூக ஆர்வலர்கள் தர நிதியில இருந்தும் தான் டெவலப் பண்றோம். இன்னும் ஸ்கூலுக்கு புதுசா ஒரு லேப் மட்டும் கட்டினா எந்த குறையும் இருக்காது. நான் வேணும்னா நம்ம ஸ்கூலுக்கு ஒரு லேப் கட்டி தர ஏற்பாடு பண்ணட்டுமா மேடம்? கொடுப்பா. ஏற்கனவே நம்ம ஸ்கூலுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சதே போதும். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு எந்த சிரமமும் இல்ல மேடம். நம்ம ஸ்கூலுக்கு லேப் கட்டி தரது என்னோட பொறுப்பு. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்மா. உன் நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. மேடம், இது என்னோட டொனேஷன், நம்மளோட ஸ்கூலோட வளர்ச்சிக்காக. தேங்க்யூ. ரொம்ப நன்றிமா சுந்தரி. எதுக்கு மேடம் எனக்கு நன்றி சொல்றீங்க? இது என்னோட கடமை. சரி மேடம், நாங்க கிளம்புறோம். ஸ்கூலுக்கு எந்த ஒரு உதவி வேணும்னாலும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க மேடம். சரிமா சுந்தரி, நீங்க நேர்ல வந்தது ரொம்ப சந்தோஷம். பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே மேடம். ஓகே சார், தேங்க்யூ. வாங்க போலாம். வரோம். சுந்தரி, நீங்க கலெக்டரையும் தாண்டி என்னென்னமோ பண்றீங்க. யூ ஆர் கிரேட் சுந்தரி. யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன். என்ன புகழ்ற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணல வெற்றி. நான் படிச்ச ஸ்கூலுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். நான் பண்ற மாதிரியே ஒவ்வொரு முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் இதை செஞ்சாங்கன்னா நம்ம நாட்டோட கல்வித்துறையும் வளர்ச்சி அடையும், நம்ம நாட்டு மக்களும் பகுத்தறிவோட செயல்படுவாங்க. நாடும் ரொம்ப சீக்கிரமா வல்லரசாவே மாறிடும். இந்த மாதிரி யாரும் நினைக்கிறதில்ல. இது ரொம்ப நல்ல சிந்தனை சுந்தரி. நீங்க நினைக்கிறது மட்டும் இல்லாம செயல்படுத்தவும் செய்றீங்க. ரியலி யூ ஆர் கிரேட். சரி வெற்றி, வாங்க. என்ன மாலினி, ஸ்கூல்ல சுத்தி பார்த்தாச்சா? நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம் சுந்தரி. அப்பா வர கால் பண்ணிட்டாரு. ஆமா. என்ன கிருஷ்ணா, உங்க முன்னாள் காதலிய பாத்தீங்களா? சார், நீங்க ஏன் சார் அதை இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? இப்பதான் நான் மாலினியை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். சார், மறுபடியும் ஆரம்பிச்சு விட்டுறாதீங்க சார். வாங்க. யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சனோ அவளே எதிரில் வராளே.